தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான ஒரு சக்தியை தரக்கூடியது புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதைவிட ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் விலை மதிப்பற்றது பொன், அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்றார்கள். அந்த அமைவது அந்த முகூர்த்தத்திலே ஒரு திருமணமோ ஆலய கும்பாபிஷேகத்திற்கோ அந்த திதி நட்சத்திரம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த வாரம் கிழமை வருகின்ற பொழுது புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. எனவே இந்த புதன்கிழமையிலும் நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து கொண்டு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த மகோத்சவங்கள் மாசி மகத்தையொட்டியதாகிய மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலயங்களும் உண்டு. இல்லது 12 நாள் திருவிழா அல்லது 10 நாள் திருவிழா என்றால் தொடங்குகின்ற ஆலயங்களும் உண்டு. 3 நாள் உற்சவம் என்றால் வருகின்ற நாட்களிலே அந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி அந்த 3 நாட்களுக்கும் உற்சவம் நடைபெறும். அவ்வாறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த மாசி மகத்தை முன்னிட்டு சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் உற்சவங்கள் வழிபாடுகள் சங்காபிஷேகங்கள் பால்குட பவனிகள் எல்லாம் இந்த மாசி மகத்திலே சிறப்பாக செய்வார்கள். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டின் மலையகத்தின் கண்ணே மாத்தளை என்கின்ற புகழ்பூத்த மாத்தளை என்று ஊர் பெயரை சொன்னாலே முத்துமாரி அம்பாள் ஞாபகத்துக்கு வரும் எல்லோருக்கும். மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய மகோற்சவம் கடந்த 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாசி மகத்தன்று பஞ்சரத பவனி 5 ரதங்களிலே தேரிலே 5 மூர்த்திகள் ஆரோகணித்து நகர்வலம் வருகின்ற சிறப்போடு கூடிய மாசிமக உற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இவ்வாறு இந்த உற்சவங்களிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்களெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்து அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வார்கள். இந்த அம்பிகையை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குமாம். அம்பாளிடத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் வேண்டி பெற்றுக்கொள்ளலாம். அம்பாள் அங்கே அலங்காரமாக அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் ஆடை ஆபரணங்கள் மலர் மாலைகள் அம்பாளுடைய அலங்கார காட்சிகளை பார்ப்பதற்கு கண்கள் 1000 வேண்டும் என்பார்கள். இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே அந்த அருள் நிறைந்திருக்கின்ற பொழுது நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. எனவே இந்த புதன்கிழமை அம்பிகையினுடைய இந்த மாசிமக மகோத்சவங்களை நாமும் கலந்து
அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும், ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலும் ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வையோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் நாகரிக உடைகளை தவிர்த்து பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இப்போ ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது தலைவிரி கோலத்தோடு செல்வது ஒரு நாகரிகம் என்ற போர்வையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, தவிர்க்கப்பட வேண்டும். இறையருளும் குருவருள் நமக்கெல்லாம் கிடைப்பதற்கு இறைவனை வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது நாம் கலாச்சார உடைகளோடு சென்று ஆலய வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் முதல் நாள், விபூதி புதன் என்று சொல்லுவோம். எங்களுடைய நெற்றியிலே சாம்பல் பூசி, மண்ணாய் இருக்கின்றாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று நினைத்து கொள் என்று சொல்லி வாழ்வினுடைய பொருளை புரிந்து கொள்ளுகின்றதற்கான அழைப்பை பெற்றுக்கொள்ளுகின்றோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு அறைகூவல் விடுத்த அவருடைய போதனையை இன்று நினைவு கூறுகின்றோம். 40 நாட்கள் நோன்பு இருத்தல் யூத சமயத்திற்கும் இஸ்லாமிய சமயத்தினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏனைய சமயங்களுக்கும் கூட தவம் செய்தல் ஒரு முக்கியமான மார்க்கமாக கருதப்படுகின்றது. இந்த தவக்காலத்திலே நாம் செபிப்பதற்கும் தவம் செய்வதற்கும் தான தர்மம் செய்வதற்கும் அழைக்கப்படுகின்றோம். இந்த தவக்காலத்தை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்து கூறுகின்ற பொழுது, இது ஒரு விடுதலையின் காலமாக நாங்கள் அனுசரிக்க அழைக்கின்றார். அடிமைத்தனத்திலே இருந்து சுதந்திர மக்களாக நாங்கள் அடியெடுத்து வைக்க, இந்த பயணத்திலே நாங்கள் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் முழு மனித விடுதலைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த நோன்பு காலத்திலே அனுசரிக்கின்ற மரபு ரீதியாக சம்பிரதாய ரீதியாக ஆண்டுதோறும் அனுசரிக்கின்ற இந்த தவ காலத்திலே நாங்கள் செபிக்க வேண்டும், உடல் ஒருத்து தவம் செய்ய வேண்டும், நாங்கள் பிறரன்பு பணியிலே ஈடுபட வேண்டும். இந்த மார்க்கத்திலே என்ன மனநிலையோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தருகின்றார். மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், அவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ, அல்லது அவர்கள் எங்களை பற்றி இப்படித்தான் நினைக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்வதற்காக வெளிவேடக்காரர்களை போன்று இந்த விடயங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. மாறாக மறைவாக இருக்கின்ற இறை தந்தையாகிய இறைவன் எங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்த்து எங்களுடைய எண்ணங்களை அறிந்து அவர் எங்களுக்கு தன்னுடைய அருள் வளங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார் என்ற அந்த மனநிலையோடு செபிக்கின்ற பொழுது நீங்கள் அறைக்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு தனிமையிலே இருந்து செவியுங்கள். தவம் இருக்கின்ற பொழுது நீங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி முகவாட்டமாக இல்லாமல் நீங்கள் முகமலர்ச்சியோடு இருங்கள். நீங்கள் பிறரன்பு செய்கின்ற பொழுது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றல்ல,
மறைவாக இருக்கின்ற தந்தை உங்களுடைய உள்நோக்கத்தை ஊடுருவி பார்த்து அறிந்து அதற்கு பரிசு கொடுக்கக்கூடிய தந்தை என்பதனால் நீங்கள் ஒரு கை கொடுப்பதை மறு கை அறியாமல் இருக்கட்டும் என்று சொல்லி மறைவாக, அதாவது பிறர் எங்களை பாராட்டுவதற்காக செய்யாமல், பிறர் எங்களை தூற்றுவார்கள் என்பதற்காக செய்யாமல், நாங்கள் இறைவனுக்காக ஒரே ஒரு நோக்கம், இந்த இறைவனுக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்கின்றோம், அவருடைய அன்புக்கு பிரமாணிக்கமாக இந்த மார்க்கத்திலே நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒரு புத்துணர்வு கொள்ள வேண்டும் என்று இயேசு இந்த மனநிலை ரீதியாக ஒரு மாற்றத்தை எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே ஆரம்பிக்கின்ற இந்த தவக்காலம் உங்கள் அனைவருக்கும் அருள் வழங்குகின்ற, ஆண்டவரை நீங்கள் சந்திக்கின்ற, ஆண்டவருடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தினூடாக புதியதொரு சுதந்திர வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிக்க இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மா லா தஃஅலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான்.
அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை ஒரு எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.